எக்ஸசைஸ் 5.4ல் வந்து சில சிறப்பு முடிவுறும் தொடர்கள். சம் பெசர் ஃபைனி சீரிஸ் சம் ஆஃப் எண் நேச்சுரல் நம்பர்ஸ். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்ணா 0 இல்லாமல் 1 2 அப்படி இருக்கும்ல, அதுதான். அதுலேருந்து எண் வரைக்கும் இருக்கும். இதோட கூடுதல் என்ன? n × n+1/2. சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் எண் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்படின்னா முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல்னா n × n+1 2n+1/6. அந்த லாஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, அந்த வேல்யூ தெரிஞ்சால் மட்டும் போதும். அந்த வேல்யூவை வந்து இதில் போட்டோன்னா நமக்கு அந்த லாஸ்ட்டு இதோட சம் இது அவ்வளோத்தையும் கூட்டினா என்ன வேல்யூ கிடைக்குமோ அது கிடச்சிரும். அதுக்கப்புறம் சம் ஆஃப் கியூப் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸு. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். இது என்னதுன்னா இப்போ இதை 1 cube 2 cube 3 cube ப்ளஸ் அப்படியே போயிடும் n cube. அப்போ என்ன? n × n+1/2 ஹோல் பவர் ஸ்கொயர். இதான் இதாக ஃபார்முலா. இப்போ இந்த சம்மேஷன் போடுறாங்களே, இது எப்படி போடுறாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது 1, அப்போ லாஸ்ட் வேல்யூ என்னது n. அப்போ போட்டுட்டு இது வந்து நம்மளால் எடுத்துக்கலாம், KS எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ K = 1லேருந்து n வரைக்கும் போகிறோம். இப்போ சம்மேஷனை எதை மீன் பண்ணுறதுன்னா ப்ளஸ்ஸு ஆட் பண்ணுறதை மீன் பண்ணும். இதுவே ப்ராடக்ட்டு பை மாதிரி பெருசாக போடுவாங்க. இது ப்ராடக்ட்னா மல்டிப்பிளை வந்து மீன் பண்ணும். அதே மாதிரி இப்போ I = 1 to n கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் என்னது 1 × 2 × 3 அப்படி போகும். இது சமேஷனா ப்ளஸ் போடுறது, வேறு ஒன்றும் இல்லை. இது அப்படியே எழுதியிருக்காங்க. இது வந்து கியூப்புங்கிறதுனால K³ போட்டிருக்காங்க. இப்போ n 1 போடும்போது 1 போட்டோன்னா 1 கியூப் வரும். அடுத்து ப்ளஸ் போட்டு 2 போடும்போது 2 கியூப் வரும். 3 போடும்போது 3 கியூப், அப்படி போட்டு n கியூப் வரைக்கும் வரும். இது அப்படி எழுதியிருக்காங்க. முடிவற்ற பெருக்கு தொடர் இன்ஃபைனிட். முடிவற்ற பெருக்கு தொடர்னா இன்ஃபைனிட். பெருக்குன்னா என்னது? ஜாமெட்ரிக் சீரீஸு. இது வந்து என்னதுன்னா 1/1 - x = 1 + x. இதான் அதோட ஃபார்முலா. இந்த இதில் வந்து மாடுலஸ் எப்படி இருக்குன்னா <1 இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து இந்த இடத்துல 1 - இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இதை நம்ம இதில் இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல -x போட்டோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிரும். அப்போ 1/1 + x = 1 - x + x² - x³ அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா இந்த ஃபார்முலா எழுதிடலாம். இப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக -2x போட்டோன்னா வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸுக்கு பதிலாக -2x போட்டோன்னா இந்த ஃபார்முலா கிடச்சிடும். அதுக்கப்புறம் e⁻x 1 + இது எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈனா இது எக்ஸ்போனென்ஷியல் மடக்கை இல்லை, எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ் சொல்லுவாங்க. 1 + x/1 x² 2 x³ 3 x⁴ 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். இது எப்படி எழுதிக்கலாம்? அப்படியே போய்கிட்டே இருக்குது. எங்கே போய் முடியுதுன்னு சொல்லலாம். அப்போ என்ன போடணும்? மேலே n வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னா மேலே வந்து n போட்டுருவாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இன்ஃபைனிட் சீரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லாஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. அப்போ சமேஷன் n = 0 to ∞ xn/n போட்டுக்கலாம். முடிவற்றா கூட்டு பெருக்கு தொடர் இன்ஃபைனிட் அர்த்தமெட்டிக்கோ ஜாமெட்ரிக்கோ சீரீஸு. இது வந்து என்னதுன்னா Sn = a/1 - r + dr1 - r ஓப்பன் ஸ்கொயர். மாடுலஸ் r வந்து <1 இருக்கும். விகிதமுறு அடுக்கைக்கான ஈருறுப்பு தேற்றம். பைனாமியல் தியரம் ஃபார் எக்ஸ்போனென்ஷியல். முதல் என்ன பார்த்தோம்? 1/1 - x 1 + x அந்த மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -x போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? -x போடணும். அப்போ இந்த ஃபார்முலா கிடச்சிரும். இப்போ n பதிலாக +n போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். +n போட்டால் n இருக்கிற இடத்துல +n போட்டால் இந்த ஃபார்முலா கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல மேலே இப்போ nx தானே, இப்போ -nx போடும்போது மைனஸும் ப்ளஸ்ஸாக மாதிரி nxன்னு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். அப்புறம் படிக்குறி தொடர். இதான் படிக்குறி தொடர்னா படினா எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸு. இதை வந்து நம்ம அப்பயே பார்த்தோம். e⁻x இருக்கா, இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். e⁻−xனா எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டோன்னா -x சப்ஸ்டியூட் பண்ணால் கிடச்சிடும். e⁻−2x + 2x இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்ற ஃபார்முலா வந்து இதை வச்சே நம்ம எழுதிட முடியும்.
இப்போ 1/eங்கிறது வந்து எப்படி எழுதுனா e⁻−1 எழுதிக்கலாம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நம்ம எக்ஸ்போனென்ஷியல்லேருந்து பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள் e⁻x + e⁻−xன்னு இருக்குது. இதை ரெண்டையும் கூட்டி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணி இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஈயோட வேல்யூ e⁻−1 இந்த ஃபார்முலா கிடைக்கும். இந்த இடத்துல என்னென்னா இந்த எக்ஸ் இருக்கிற டேம் வந்து e⁻xனா எக்ஸ் வருதுல்ல, e⁻1னா 1 மட்டும் ஒரு எக்ஸ் வராது, அதான் வித்தியாசம். இப்போ 2xனா எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், 2x போட்டு நம்ம ஃபார்முலா எழுத வேண்டியதுதான். ஒன்று தெரிஞ்சால் போதும், மற்ற ஃபார்முலா அதை வச்சே நம்ம எழுதிடலாம். இப்போ மடக்கை தொடர் லாக்ரிதம் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. log 1 + x என்னதுன்னா இது 1 - xனா போட்டுக்கிறோம். இது மட்டும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எக்ஸ் இருக்கிற இடத்துல -x போட்டோன்னா நமக்கு log 1 - x கிடச்சிரும். இப்போ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் log 1 + 2x இந்த எக்ஸை பதிலாக 2x. இதில் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஃபார்முலா படித்தா போதும், மற்ற ஃபார்முலா வந்து அதை வச்சே நம்ம டிரைவ் பண்ணி செஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ எக்ஸசைஸ் 5.4ல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். பின்வருவன வச்ச எக்ஸின் அடுக்குகளாக விரிவாக்கம் செய்க. அந்த விரிவு ஏற்புடையதாக இருப்பதற்கான எக்ஸின் நிபந்தனையை காண்க அப்படி சொல்கிறாங்க. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் இன் அசெண்டிங் powers of x and find the condition on x for which the binomial expansion is valid. ஃபஸ்ட் என்ன எடுத்திருக்காங்கன்னா 1/5 + xன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்த பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து 1 + xன்னு இருந்தால் தான் நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 5 + xன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணால் 5ஐ காமனாக எடுக்கணும். அப்போ 5ஐ காமனாக எடுக்கணும்னா மேலேயும் கீழேயும் 5ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் இப்போ 5ஐ காமனாக எடுத்துடலாம். இப்போ 5 காமனாக எடுத்தோன்னா 5 × 1 இருக்கிறத அடுத்தோம். ஒன்றும் இல்லைன்னா 1 போட்டு ப்ளஸ் போட்டு இதில் 5ஐ காமனாக எடுத்துட்டா அப்போ x/5ன்னு கிடைக்கும். அப்போ இதில் என்ன இதுன்னா 1/5 1 + x/5 (1 போட்டுக்கலாம். இப்போ இதோட ஃபார்முலா தெரியும். 1 + x - n ஃபார்முலா என்னது, இதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எழுதி இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், x/5 போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். x/5 (2) x² / 5² கிடைக்கும். அப்படி கிடச்சிக்கும் நமக்கு வேல்யூ. அதே மாதிரி இந்த இதில் வந்து அதே மாதிரி தான். இதில் என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயரில் இருக்குது கீழே. அப்போ என்ன பண்ணால் 3ஐ வந்து வெளியே எடுக்கும் போது இந்த ஸ்கொயர் வந்து இந்த 3க்கும் தான் சேர்த்து வரும். அதனால் 3² வெளியே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல 3ஐ காமனாக இருக்க மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அப்போ 4/3ங்கிற வேல்யூ இந்த இடத்துல வந்துடும். அப்போ 1 + 4/3 x (2/9) 2/9. 3² வேல்யூ வந்தது 9. 1 + 4/3 x (2) வந்துடும். இப்போ நம்ம ஃபார்முலாவில் இப்போ இந்த இது வந்து இங்கே கீழே வந்து ப்ளஸில் இருக்குது, பவரில் ப்ளஸ் இருக்கும். இதுவே நம்ம இதை மேலே கொண்டு போனால் என்ன பண்ண 1/e எப்படி எழுதிக்கலாம், e⁻−1 எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த இங்கே கீழே இருக்கிறது மேலே போகும்போது -2ஆக மாறிடும். இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா 1 + x (−n)ங்கிற ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த சம் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். 5 + x² 2/3ன்னு இருக்குது = 5. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், 5ஐ வந்து காமனாக எடுக்கணும். அப்போ இந்த பவர் இதுக்கும் தானே சேர்த்து வரும். அப்போ 5 பவர் இப்போ இந்த இடத்துலேருந்து 5 இல்லை, அப்போ மேலே கீழே 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன வந்து 5/2/3 1 + x² / 5ன்னு கிடச்சிரும். 1/2/3ன்னு கிடச்சிரும். இப்போ இங்கே பாருங்கள் 5/2/3 வந்து எழுதிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாவில் போடுறோம். என்ன ஃபார்முலா, 1 + x பவர் n ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். இது அதே நேரத்துக்கு என்னன்னா இந்த டேர்ம் வந்து <1 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ் வந்து மாடுலஸ் x² வந்து <5 இருக்கும். அதுக்கப்புறம் 5th சம் பாருங்கள். x + 2 (2/3) இது இருக்கா, இது வந்து என்ன பண்ணால் இப்படி இது வந்து மேலே பவரில் மைனஸ் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 1/, இப்படி கீழே இப்படி பை போட்டு எழுதிக்கலாம். அப்போ இதுலேருந்து காமனாக 2 எடுக்கணும்னா இந்த இடத்துல 2 இல்லை, ஸோ 2/2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணிவிட்டு 2ஐ காமனாக எடுக்கும்போது இந்த பவர் இதுக்கும் சேர்த்து வரும், 2க்கும் சேர்த்து வரும். அப்போ 2/2/3 தான் காமனாக வெளியே எடுக்க முடியும். மிச்சம் என்ன இருக்கும், இந்த இடத்துல 1 இருக்கும். 1 + இந்த இடத்துல 2ஐ காமனாக எடுத்துருவோம். அப்போ x/2ன்னு கிடைக்கும்.
இப்போ இந்த இது வந்து 1 + x, அந்த இது வந்து இந்த கீழே உள்ளது மேலே போகும்போது என்னவாயிருதுன்னா 1 + x/2 - 2/3ன்னு கிடச்சிருது. இதை எப்படி இதையும் அதே மாதிரி எழுதிக்கலாம். 2 - 2/3ன்னு எழுதிக்கலாம். பையில் இருக்கிறத மேலே அப்படி இப்படி எழுதிக்கலாம். இதை ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி தான் இப்போ வந்து செகண்ட் சம் √1001 மதிப்பை தோராயமாக காண்க. இரு தசமத்திற்காக அப்படி கூட 2 டிஜிட்டில் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த அப்ராக்சிமேட்லி 2 டெசிமல்ஸ். இப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 1000 வந்து 1000 + 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ √3ன்னு இருக்கா, √3 எப்படி எழுதணும்னா பவர் 1/3ன்னு எழுதிக்கலாம். அப்போ 1000 இப்போ என்ன பண்ணால் 1000 காமனாக எடுக்கும்போது 1000 எப்படி இருக்கும்? 1000 1/3ன்னு இருக்கும். அப்போ 1000க்கு வந்து நம்ம க்யூப் எடுத்தோம்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? 10 கிடைக்கும். 10 வந்து க்யூப் பண்ணால் தானே, இப்போ க்யூப்னா என்னது 3 0 போடணும். அப்போ 1000 கிடைக்கும்ல. அப்போ இது என்னது 3 0 இருக்கும். அப்போ 10ஓட க்யூப் தான் என்னது இந்த 1000. அப்போ 10 ஒரு பவர் √1000 என்னது 10ன்னு போட்டுக்கலாம். க்யூப் √1000 வந்து என்னது 10ன்னு வரும். ஆனால் 10 போட்டுட்டாங்க. இப்போ வந்து 1 + 1000 அதாவது 1 + x பவர் n இதோட ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். n-க்கு பதிலாக 1/3, x-க்கு பதிலாக 1/10³ போட்டு செஞ்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 2 டெசிமலுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் இப்போ தேர்டு சம் எக்ஸ் ஒரு தேவையான அளவிலான பெரிய எண் எனில் √x³ + 6 - √x³ + 3n மதிப்பை தோராயமாக √x³ + 6 - √x³ + 3n மதிப்பை தோராயமாக 1/x² என நிறுவுகன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட் கொடுத்த அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/x² when x is sufficiently large அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸ் வந்து லார்ஜாக இருந்துச்சுன்னா 1/x வந்து எப்படி இருக்கும்? ஸ்மாலாக தான் இருக்கும். அப்போ மாடுலஸ் 1/x வந்து <1 இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? இது மைனஸ் இது கொடுத்துருக்காங்க. அப்போ க்யூப் ரூட்டை எப்படி எழுதணும்? பவர் 1/3ன்னு போட்டுக்கலாம். இது பவர் 1/3ன்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேருந்து x³ டேமை வந்து காமனாக வெளியே எடுக்கிறாங்க. அப்போ அந்த பவரையும் சேர்த்து தான் நம்ம எழுதுவோம். அப்போ x³ இந்த இடத்துல வந்து x³ டேம் இல்லை. அப்போ x³ மேலே கீழே மல்டிபிள் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இதுலேருந்து x³ காமனாக எடுக்கிறாங்க. அப்போ மேலே கீழே x³ இந்த டேமில் வந்து மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ x³ வந்து வெளியே எடுக்கும்போது பவரும் சேர்த்து தான் அதுக்கு வரும். அப்போ x³ 1/3 எடுத்துகிட்டு இந்த இடத்துல 1 ப்ளஸ் இந்த x³ இருக்கிற 1 + 6/x³ வரும். அதே மாதிரி இந்த இடத்துல x³ எடுத்துட்டோம்னா 1 + 3/x³ வரும். இப்போ 1 + xn அதுக்கப்புறம் 1 + xnன்னு வரும். இப்போ இதில் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி செஞ்சோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து இப்போ என்ன கிடைக்குன்னா இந்த இடத்துல x - x கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 2x² - 1x² இருக்குது. இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 1/x² வந்து நமக்கு தோராயமாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்த்து சம் எக்ஸ் மிக சிறியது எனில் √1 - x 1 + x என்பது தோராயமாக 1 - x + x² என நிறுவுக. ப்ரூவ் தட் √1 - x 1 + x is approximately equal to 1 - x + x² when x is very small. இது வந்து ஈக்குவல் டு இந்த வேல்யூவாக இருக்கும். எப்போனா எக்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட் எடுத்துகிட்டு எழுதுனா பவரில் எழுதுனா இதுக்கு தனியாக 1/2 இதுக்கு தனியாக 1/2 போடுவோம். இந்த டேம் மேலே வரும்போது -1 + x (−1/2ன்னு கிடச்சிரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். எப்படி மல்டிபிள் பண்ணுறோன்னா இதை சுருக்கி இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணுறாங்க. இப்போ 1 × 1 1 தான். அதுக்கப்புறம் 1 - x/2 வரும். அதுக்கப்புறம் என்னது -3 + 3x² 8ன்னு வரும். அதுக்கப்புறம் இதை வச்சு இதை மட்டும் ப்ளஸ் -x/2 வரும். அதுக்கப்புறம் என்னது +x² 4 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னது இப்படி நமக்கு ஃபஸ்ட்டு என்னதுன்னா இந்த நம்பரு அப்புறம் இது அப்படி கிடைக்கும். அப்புறம் இது அப்புறம் இதை மல்டிபிள் பண்ணணும். பண்ணிவிட்டு
இப்போ நம்ம சால்வ் பண்ணனா நமக்கு வந்து கிவனில் கொடுத்துருப்பாங்களே அந்த RHS கிடச்சிடும். பின்வரும் படிக்குறி தொடரின் முதல் 6 உறுப்புகளை காண்க. எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். e⁻x என்னது 1 + x/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஃபேக்டோரியல்னா என்னது 2 × ஃபேக்டோரியல் 2 × 1, 3 ஃபேக்டோரியல்னா 3 × 2 × 1, 4 ஃபேக்டோரியல்னா 4 × 3 × 2 × 1. இப்போ கொடுத்துட்டாங்க உறுப்புகளை காண்க. e⁻5x e⁻−2x இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற e⁻5x எடுத்துக்குவோம். e⁻x ஃபார்முலா மற்ற எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு எக்ஸ் இருக்கிற என்ன போடணும் 5x போடணும். எக்ஸ் அப்போ 5x ஹோல் பவர் ஸ்கொயர் நம்ம சால்வ் பண்ணால் இப்போ தெரியும்ல. இப்போ ஸ்கொயர்னா 25x² வரும். இது என்னது 125x³ அப்படி போகணும். இப்போ x³ போட்டு கேன்சல் பண்ணி எவ்வளோத்துக்கு சுருக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு சுருக்கி நம்ம ஆன்சர் எழுதணும். இப்போ இந்த இடத்துல எக்ஸு பதிலாக -2x சப்ஸ்டிடியூட் பண்ண நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி இப்போ 1/2ன்னு இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸு பதிலாக 1/2x மட்டும்தான் போடுறோம். அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பின்வரும் மடக்கை தொடர்களின் முதல் 4 உறுப்புகளை காண்க அப்படி கொடுத்துருக்காங்க. மடக்கை தொடர் log 1 + x ஃபார்முலா பார்த்தோம்ல, அது ஒன்று தெரிஞ்சால் போதும், மிச்ச ஃபார்முலா வந்து நம்மளே செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே இந்த ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ log 1 + x ஃபார்முலா என்னது x - x² / 2 + x³ / 3. இது என்னது 1 + x இருக்கும்போது x⁴ + எக்ஸெட்ரா அப்படி போய்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சா 1 + 4x எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 4xன்னு இருக்குது. அப்போ எக்ஸு பதிலாக என்ன போடுறோம் 4x போடுறோம். 4x - 4x ஹோல் பவர் ஸ்கொயர் 4x ஹோல் பவர் க்யூப் அப்படி போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி செஞ்சோன்னா சின்ன பிள்ளைங்க மேக்ஸ் தான் எல்லாமே. அதே மாதிரி -2x எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுறோம் -2x போட்டோம்னா இந்த இடத்துலையும் -2x போட்டோம்னா நமக்கு கிடச்சிரும். நமக்கு தெரியும் மைனஸையும் பெருக்கணுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் மல்டிப்பிளை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த ஃபார்முலா இது வந்து என்னென்னா 2 டேர்மாக எழுதிக்கிறாங்க. இப்போ டிவைடில் இருக்கா, இது எப்படி பிரித்து எழுதிக்கலாம் log 1 + 3x - log 1 - 3xன்னு எழுதிக்கலாம். போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதுலேருந்து இப்போ சப்ரைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே என்னது மைனஸில் இருக்கிறனால உள்ளே கொண்டு மைனஸால் அந்த டேர்மை கொண்டு மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஃபார்முலா கிடச்சிரும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈவன் டேர்ம்ஸ்லாம் வந்து மைனஸ் வரும். இங்கே ப்ளஸில் இருக்கான் 3x² / 2ன்னு இருக்குது, இங்கே + 3x² / 2ன்னு இருக்குது. அப்போ இந்த 2 டேர்ம் ஈவன் டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிரும். ஆட் டேர்ம்ஸ் வந்து 2 டைம்ஸ் வரும். 3x + 3xன்னு வரும். அப்போ 2 × 3x அப்போ 2 காமனாக எடுத்து இப்படி எழுதியிருக்காங்க. அது மாதிரி இந்த இதுலேயே பாருங்கள், இதையும் அதே மாதிரி மைனஸ் போட்டு எழுதியிருக்காங்க. log x/y எப்படி எடுக்கலாம் log x - log yன்னு எழுதியிருக்காங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 - 2x இருக்குது, y இருக்கிற இடத்துல 1 + 2x இருக்குது. log 1 + x ஃபார்முலா இருக்குல்ல, அதில் வந்து அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல -2x போட்டால் இந்த இது வந்துடும், 2x போட்டால் இந்த ஃபார்முலா வந்துடும். அப்போ ரெண்டையும் வந்து உள்ளே கொண்டு போய் இந்த டேர்மில் வரும்ல, இதை வந்து மைனஸ் உள்ளே கொண்டு மல்டிபிள் எழுதுனா இந்த மாதிரி கிடச்சிரும். இதில் வந்து என்னவாக இருக்குன்னா -2 வந்து காமனாக வெளியே எடுத்திருக்காங்க. ஆடு நம்பர்லாம் இருக்குது, ஈவன் நம்பர்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு இந்த இதில். அதுக்கப்புறம் 7th சம் பாருங்கள். y = x + x² / 2 x³ / 3 x⁴ எனில் x = y - y² 2 ஃபேக்டோரியல் + y³ 3 ஃபேக்டோரியல் y⁴ 4 ஃபேக்டோரியல் என நிரூபகம் கொடுத்துருக்காங்க. இஃப் y = இந்த டேர்ம் இருந்துச்சுன்னா தென் ஷோ தட் x = இந்த டேர்ம்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ y = என்ன கொடுத்துருக்காங்க இந்த டேர்ம் இருக்காங்க. இது ரெண்டு என்ன பண்ணால் மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறாங்க. அப்போ வெளியே எடுத்தால் என்ன வருதுன்னா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ உள்ளே ஒரு மைனஸ் வரணும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும். இப்போ இது வந்து எதோட ஃபார்முலானா 1 - x log 1 - x ஃபார்முலா. ஸோ -log 1 - xன்னு எழுதிக்கிறாங்க. y = -log 1 - xன்னு எழுதிக்காங்க. இந்த மைனஸ் வந்து இப்படி மடக்கை, அதாவது log அடிமாற்று விதி அப்படிங்கிற அந்த இதுபடி இது வந்து என்னவாயினா மேலே போகும்போது இதுக்கு -1 × log 1 - x இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே முன்னாடி உள்ள டேர்ம் என்னது பவருக்கு கொண்டு வந்துடலாம் லாக்கை பொறுத்த வரைக்கும்.
அப்போ இப்போ என்ன ஆயிடுது, இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா பவர் ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா 1/1 - எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்து எழுதிக்காங்க. இந்த டேர்மை வந்து இப்போ ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. இது ஈக்குவல் என்னது ஒய்ன்னு கிடச்சிருச்சு. அப்போ இதுக்கு வந்து எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தோம்னா ரெண்டு சைடும் எக்ஸ்போனென்ஷியல் டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைட்னா போத் சைடு எடுத்தோன்னா இ பவர் எக்ஸ் இ ஒய்ன்னு இருக்கும். இந்த இயும் லாக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இ ஒய் கிடைக்கும். அப்போ இயும் லாக்கு கேன்சல் 1 - எக்ஸ் 1/1 - எக்ஸுன்னு கிடைக்கும். இ ஒய் ஈக்குவல் இப்போ இந்த இது வந்து இங்கே மேலே போயிடும், இது இங்கே கீழே வந்துடும். அப்போ 1 - எக்ஸ் ஈக்குவல் 1/e ஒய்ன்னு இருக்குது. ஒய் எப்படி எழுதிக்கலாம், இ ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே தான் எழுதியிருக்காங்க. எழுதிட்டு இந்த ஒய் வந்து இங்கே வந்திருக்கு, இந்த எக்ஸை அங்கே கொண்டு போயிட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ பண்ணுது 1 - ஒய். நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலா தெரியும் தானே, அந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவை இதில் வந்து நம்ம ஒய்க்கு வந்து அப்ளை பண்ணுறோம், ஒய்க்கு அப்ளை பண்ணுறோம். உள்ளே கொண்டு போய் நம்ம மைனஸை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த -1 +1 +1 கேன்சல் ஆகிடும். மிச்ச டேர்ம் எழுதுனா நமக்கு கிவன் ஆன்சர் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அது கிடச்சிருச்சு. என்ன பண்ணால் ஒய் கோட்டு இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம், இதுலேருந்து மைனஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு மைனஸ் இது வந்து லாக் 1 - எக்ஸோட எக்ஸ்பான்ஷன் தான். ஸோ இதை லாக் 1 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஒய் கோட்டு இந்த மாதிரி இப்போ -1 × லாக் 1 - எக்ஸ்ன்னு இருக்கிறனால 1 - எக்ஸ்னா லாக் 1 - எக்ஸ் பவர் -1 எழுதிக்கலாம். இந்த -1 வந்து மேலே பவருக்கு போயிடுது. அப்போ ஈக்குவல் இது எப்படி இருக்குன்னா லாக் 1/1 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்னா ஸோ லாக் 1/1 - எக்ஸ் ஈக்குவல் ஒய்ன்னு இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைடு எடுத்தோன்னா இயும் லாக்கு கேன்சல் ஆகிடும், ஒய்ன்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் 1 - எக்ஸ் இப்போ இந்த இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். அப்போ என்னவாயிரும், ஒய்ன்னு கிடைக்கும். அப்போ 1 - எக்ஸ் ஈக்குவல் ஒய் 1 - ஒய் ஈக்குவல் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், எக்ஸோட வேல்யூ தான் இது. அப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலா இருக்குல்ல, அதை ஒய்க்கு போய் எக்ஸ் இருக்குல்ல அதில் பாரு, அந்த ஃபார்முலாவில் போய் எக்ஸ் இருக்கிற இடத்துல -ஒய்ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு இந்த ஃபார்முலா இந்த எக்ஸ்பென்ஷன் கிடச்சிரும். இந்த இடத்துல +1 -1 கேன்சல் ஆகி நமக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த ஆன்சர் வந்துடுச்சு. 8th சம் P and Q ஒப்பிடும்போது B - Q சிறியது எனில் B மற்றும் Qவை ஒப்பிடும்போது P - Q சிறியது என்க. எடுத்துட்டு √P/Q approximately n+1 B + n-1 Q n-1/n-1 P + n+1 Q என நிரூபகம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா if B - Q is small compared to either B or Q then so that இதை வந்து ப்ரூவ் பண்ணும். hence find அதே நேரத்துக்கு என்ன பண்ணணும்னா √15/16 கண்டுபிடிக்கணும். இதில் 8 வரும். இப்போ இங்கே பாருங்கள், என்ன பண்ணுன்னா இந்த இது வருவோம். என்ன பண்ணுன்னா √P/Q இருக்குல்ல, அதை எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இங்கே n இருக்கும், ப்ராப்ளத்தில் இங்கே n இருக்கும், இந்த இடத்துல n இருக்கும், சரிங்களா. இப்போ இந்த √P/Qன்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவல் 1/P/Q /1/nன்னு எடுத்துக்கிறோம். மேலே கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணிவிட்டு 2P அப்படி எழுதிக்கலாம், P + Bன்னு எழுதிட்டு ஒரு Qவை ஆட் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே 2Qவை வந்து Q + Q ஒரு Pயை ஆட் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பவர் என்ன P + Qன்னு எடுத்துக்கிட்டு அப்புறம் P - Qன்னு 2 டேர்மாக எழுதிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணணும்ல. எப்போ அப்ளை பண்ணணும், இந்த இடத்துல 1 + எக்ஸ்ன்னு இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 + எக்ஸு n அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணால் இந்த இடத்த 1 ஆக்கணும். அப்போ P + Q /1/n வந்து காமனாக வெளியே எடுக்கணும். ஆல்ரெடி டிவைடட் பை P/Q கூட போட்டுக்கலாம். இப்போ இதையும் P/Qவால் டிவைட் பண்ணி இதையும் P/Qவால் டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். P/Q கேன்சல் ஆகிரும், கீழே உள்ள P/Q P + Q வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். அப்போ என்னென்னா 1 + B - Q /P + Q போட்டுக்கலாம். 1 - P - Q P + Q /1/nன்னு எழுதிக்கலாம். இப்போ
இப்போ வந்து இந்த ஃபார்முலா தெரியும் 1 + x ஹோல் பவர் என்னோட ஃபார்முலா என்னன்னா 1 - nx + n × n + 1 x² / 2 ஃபேக்டோரியல்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 2 இதை மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். இங்கே என்ன இருக்குன்னா 1 + xன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா 1 + 1/n b - q / p + qன்னு இருக்குது. அதுக்கப்புறம் 1 - x ஹோல் பவர் n இருக்கா, அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறான்னா 1 - 1/n p - q p + qன்னு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மேலே இந்த இடத்துல என்ன வரும், n p + q வரும் ப்ளஸ் b - q இருக்கும். கீழே வந்து காமனாக n × p + q இருக்கும். இதுவும் கேன்சல் ஆயிரும். அது மாதிரி இந்த சைடும் செய்கிறோம். இந்த மாதிரி டேம் கிடைக்கிது. அடுத்து என்ன கொண்டு உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணிவிட்டு நமக்கு p ஒரு டேமாக எடுக்கணும், q ஒரு டேமாக எடுக்கணும். அப்போ p ஒரு டேமாக எடுக்கும்போது b இப்படி கிடைக்கும். p காமனாக எடுத்தால் n + இப்போ இந்த என்ன பியை மட்டும் காமனாக எடுத்தோன்னா n + 1 கிடைக்கும். நமக்கு எதை ப்ரூவ் பண்ணணுமோ அதை கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணியிருக்கோன்னா பியை மொதல் எடுத்துருக்கோம். ஆனால் அந்த சைடு என்ன பண்ணால் பியை இந்த சைடு கொண்டு வந்தோம். எப்படி மல்டிபிள் பண்ணால் 2 × 3 3 × 2 ஒன்று தான். அப்போ n + 1 + b + n - 1q அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா √8 √15/16 வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட ஃபார்முலா தான் இது. அப்போ n இருக்கிற இடத்துல 8 இருக்குது, b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 15 இருக்குது, q இருக்கிற இடத்துல 16 இருக்குது. அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிரும். இதை அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா 247 249 இது வந்து 249 இது 247 அப்போ 0 ஆயிரும். அடுத்து என்ன பண்ணால் 2 0 தான் போடுவோம். அதுக்கப்புறம் 2 இப்போ இதை டிவைட் பண்ணால் 9 வரும். அப்படி போட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் 992ன்னு கிடைக்கிது. இப்போ 9th சம்மு 3 - 4x + x² e⁴ விரிவில் x⁴ கெழுவை காண்க. இதில் வந்து என்ன பண்ணால் x⁴ இருக்குல்ல, அதோட வேல்யூஸ் அதோட கோஎஃபிஷியன்ஸ் வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் x⁴ இந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. கீழே 2⁴2x இருக்குது, அதை மேலே கொண்டு வந்தால் 2⁻− 2x மாறிடும். இதில் வந்து இதோட ஃபார்முலாவில் e⁴x இருக்குல்ல, அதில் வந்து எக்ஸு பதிலாக -2x போட்டு அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இப்படி அப்ளை பண்ண இந்த ஃபார்முலா கிடைக்கிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து x⁴ டேர்ம் தான் கிடைக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மோட இங்கே x⁴ என்ன டேர்ம் கிடைக்கும், அடுத்த டேர்ம் செஞ்சுக்கலாம் பாருங்கள். 16x⁴ / 4 ஃபேக்டோரியல் கிடைக்கும். அப்போ அதோட வேல்யூ என்னது 4 × 3 × 2 × 1 4 4s 16. அதுக்கப்புறம் என்னது 2. அப்போ 2x⁴ / 3ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ ஃபோர்த்து டேர்ம் என்னது 2x⁴ x⁴/3ன்னு கிடைக்குதா? இப்போ இதை கொண்டு மொதல் கான்ஸ்டன்ட் டேர்மு x⁴ கெழு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் டேர்மோட x⁴ தான் மல்டிபிள் பண்ணால் x⁴ கோஎஃபிஷியன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 3 × 2/3 இதை மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து எக்ஸோட x³ டேர்மை வந்து மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ x × x³ என்னவாயிரும் x⁴ கிடைக்கும். அப்போ -4 × ப்ளஸ்ஸாக மாறிடுது +4 × 4/3ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ x² இருக்குது. அப்போ x இங்கே என்ன இருக்குது 1, இங்கே 2 இருக்குது. அப்போ 1 × 2 கிடச்சிருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் என்ன இப்போ எல்சிஎம் எடுக்கணும். இந்த இடத்துல 3 கேன்சல் ஆனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன 4 16 வரும், 16 வருது, 1 2 is 2 வருது. அப்போ என்ன பண்ணினா 3 வந்து காமனாக எடுக்கிறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். எடுத்து செஞ்சோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடுது. மதிப்பு காணுங்க. இது வந்து இப்போ வந்து இந்த ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் திஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்னதுன்னா சமேஷன் n = 1 to ∞ கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு இன்ஃபைனிட் சீரீஸு. அப்போ n-க்கு பதிலாக 1 போட்டால் என்ன வேல்யூ கிடைக்குன்னா இந்த மாதிரி வரும், 2 போட்டோன்னா இந்த மாதிரி வரும், 3 போட்டால் இந்த மாதிரி கிடைக்குது, 4 போட்டால் இந்த மாதிரி கிடைக்குது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல,
இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் தனியாக எழுதியிருக்காங்க. அப்புறம் செகண்ட் டேர்மை வந்து எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், 1/9. ஃபஸ்ட்டு என்ன வரும், செகண்ட் டேர்ம் 1/9 கிடைக்கும். அடுத்து 1/3 × 1/9³ வரும். அதுக்கப்புறம் 1/5 × 1/9 கிடைக்கும். இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறாங்க. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா மேலேயும் கீழேயும் 3/3 மல்டிபிள் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டேர்மோட. ரெண்டாவது டேர்மை அப்படியே தான் அப்படியே தான் வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3யை கொண்டு உள்ளே போட்டுறாங்க. உள்ளே போட்டால் 1/3 1/3 × 3 அப்போ என்ன ஆயிடுனா 3/4 கிடச்சிரும். அப்போ 1/5 × 3/5 கிடைக்கிது. 1/3 இது எப்படின்னா இது ஒரு ஃபார்முலா மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3யை காமனாக வச்சுட்டு 1/3 போட்டிருக்காங்க. 3 போட்டுட்டு 1/3 /3 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1/3 5 அப்படி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1/9 அப்படியே எழுதியிருக்காங்க. 1/9 போட்டு /3 1/9 போட்டிருக்காங்க. இப்போ இது எதோட ஃபார்முலானா 1/2 log 1 + x/1 - x இருக்குல்ல, இதோட ஃபார்முலா தான் இது. அப்போ இதை எப்படி எழுதிக்கிறாங்கன்னா 3 × 1/2 இந்த இடத்துல காமனாக 3 எடுத்திருக்காங்க. 3 எடுத்துகிட்டு இந்த இதுக்கு மட்டும் 3யை மட்டும் காமனாக எடுத்திருக்காங்க. இந்த ப்ராக்கெட் அதாவது 3யை காமனாக எடுத்திருக்காங்க. 1/2 log 1 + 1/3 ஏன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுறாங்க 1/3 இருக்கா, அதனால் 1/3 போட்டிருக்காங்க. 1 - 3 போட்டிருக்காங்க. இந்த இதில் வந்து 3 காமனாக இல்லை, இதுக்கு மட்டும் தான் 3 காமனாக எடுத்திருக்காங்க. அப்போ அந்த அப்படியே தான் ஃபார்முலாவில் போட்டுறாங்க. 1/2 log 1 + 1/9 1 - 1/9 எழுதியிருக்காங்க. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 4/3 வரும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 2/3 வரும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 10/9 வரும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 8/9 வரும். இப்படி போட்டாச்சு. இப்போ இதில் வந்து 3 கேன்சல் ஆயிரும். இந்த 3 கேன்சல், அப்போ 4/2 இருக்கும். 4/2 இதை டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும். இதில் 9 கேன்சல் ஆயிரும். 2 டேபிளில் போட்டோன்னா 5/4 கிடச்சிரும். இது அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 இருக்கா, இந்த 3 வந்து இப்படி மேலே போகும்போது என்னவாயிருதுன்னா 2/3 மாறிடுது. 1/2 வந்து காமனாக 2 3 வந்து காமனாக எடுத்துட்டாங்க. அப்போ 3 log 2 இருக்குது ப்ளஸ் log 10/8 இருக்குது. இப்போ என்னென்னா இதை வந்து எப்படின்னா 2/3 எடுத்துருக்காங்க ப்ளஸ் log 10/3 இருக்குது. இப்போ ப்ளஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம்ல. அப்போ 8 கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் வந்து 1/2 log e/10 கிடைக்குது. அவ்வளோதான், இதான் ஆன்சர்.